மதிமகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்களை நம்ம பார்க்க வேண்டிய தெய்வம் பெரியாச்சி அம்மன். பெரியாச்சி அம்மன் யாரு, இவங்க எப்படி தோன்றுனாங்க, பெரியாச்சி அம்மனை யார் யாரெல்லாம் வழிபடலாம், வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஆன்மீக தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். பெரியாச்சி அம்மன் என்றவங்க கிராமப்புறங்கள்ல இருந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி. கடவுள்கள்ல எப்படி மூத்த கடவுள் விநாயகர் அப்படின்னு சொல்றாங்களோ, அம்மன்கள்ல முதன்மையான கடவுள் பெரியாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியாச்சி அம்மன்ன்றவங்க அன்றைய காலத்துல ஒரு ராஜா இருந்துட்டு வந்தாரு. அந்த ராஜாவுக்கு நீண்ட நாட்கள்ல குழந்தையே அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை. எப்படியோ அதுக்கப்புறம் சில வரன்கள் சில தவங்கள் செய்து அவருக்கு குழந்தை வரன் கிடைத்தது. ஆனா அந்த ராஜா ரொம்பவே மோசமான ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பலருமே அவர் அழைத்துட்டு வர, அவருக்கு யாரும் வணக்கம் செய்யணும்னாலுமே அவர் கையை துண்டிட்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ராஜாவுக்கு ஒரு சாபம் கொடுத்துறாங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா, அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட உடல் அல்லது ஒரு சொட்டு ரத்தம் இல்ல கால் இந்த மண்ணுல பட்டதுனால நீங்க அழிஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராணிக்கு பிரசவ நாட்கள் நெருங்கி கொண்டே வருது. ராஜாவும் மிகவும் பயத்துல இருந்திருக்கு. ஐயோ, இந்த முனிவர் சொன்னது நமக்கு நடந்துருமோ, நம்ம அழிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்றாரு. உடனே இருக்கக்கூடிய மந்திரிகளை கூப்பிட்டு ஏதாவது ஒரு பெண்மணிய என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க அழைத்து கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுறாரு. அந்த ராஜாவுக்கு பயந்து எந்த ஒரு பெண்மணியுமே பிரசவம் பார்க்கறதுக்கு முன் வராம இருக்காங்க. அப்போ என்ன பண்றாரு, யாருமே முன் வரலாம், சரி வெளியூருக்கு சென்றாச்சு அழைத்து கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ராணிக்குமே பிரசவ நாட்கள் நெருங்கி கொண்டே வருது. பிரசவ நாட்கள் நெருங்கி கொண்டு அவங்களுக்கு வலி அதிகமாகி பிரசவமே ஆரம்பிச்சிருது. அப்போ ராஜாவே சரி நானே போறேன், யாரு கண்ணுல தென்பட்டாலும் அந்த காலத்துல எல்லாம் என்னன்னா மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க, வயதானவர்கள் தான் பிரசவம் பார்ப்பாங்க. அவர்களை ஆட்சின்னு அழைப்பாங்க. அந்த ஆட்சி யாராவது அழைத்து கொண்டு வரணும், சரி நானே போய் அழைத்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராணி கிட்ட சொல்லிட்டு ராஜா போறாரு. அப்போ பெரியாச்சி அம்மன், அதாவது பார்வதி தேவியின் மற்றொரு அவதாரமா இருக்கக்கூடிய அம்மன் காளி ரூபத்துல தோற்றம் எடுத்து வயதானவருடைய தோற்றம் எடுத்து அருகில வராங்க. ராஜா சென்று போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி என் மனைவிக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு, நீங்க குழந்தைய பெற்றெடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி முனிவர் சொன்னதே சொல்லிடுறாரு, அந்த குழந்தை இந்த மண்ணுல பட்டுடுச்சுன்னா நான் அழிஞ்சிருவேன், அந்த குழந்தையோட உடல் மண்ணுல படக்கூடாது, ஆனா எனக்கு குழந்தையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பெரியாச்சி அம்மனும் சரி வாங்க நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா ஒரு 2 நிபந்தனை வைக்கிறாங்க. என்ன நிபந்தனா, இந்த குழந்தை பெற்றெடுத்து அதாவது உங்க மனைவிக்கு பிரசவம் பார்த்து கொடுத்ததுக்கு அப்புறமா நான் கேட்கக்கூடிய வரத்தை நீங்க எனக்கு தரணும். அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 50 பொற்காசுகளுக்கு மேல வழங்கணும். அதாவது இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே நீங்க 50 பொற்காசு வரணும். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாதி சொத்துல எனக்கு நான் சொல்லக்கூடிய அம்மனுக்கு நீங்க கோவில் எழுப்பணும் அப்படின்னு 2 வரத்தை 2 கேள்வியை அவங்க முன் வைக்கிறாங்க. சரி ராஜாவும் சரி இப்போதைக்கு எனக்கு காரியம் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிக் கொண்டு போறாரு. பெரியாச்சி அம்மனும் வயதானோட ரூபத்திலேயே அவங்க போறாங்க. போயிட்டு அந்த ராணிக்கு பிரசவம் பார்த்து முடிச்சோடனே குழந்தை கீழே பிறக்காம ஒரு கையில ஏந்தபடியே வச்சிருக்காங்க. ஒரு நாள் தாண்டிடுச்சுன்னா அவருக்கு ராஜாவுக்கு எதுவுமே ஆகாதுன்னு அந்த முனிவர் சொல்லிடுவாரு. அதே மாதிரி ஒரு நாள் முழுவதுமே பெரியாச்சி அம்மன் அந்த குழந்தைய தன்னுடைய கைகள்லயே வைத்திருப்பாங்க. மறுநாள் ஆனதுக்கு அப்புறமா ராஜா எதுவுமே ஆகாதனால தைரியமா குழந்தை முன்னாடி போயிட்டு குழந்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பெரியாச்சி அம்மன், ஃபர்ஸ்ட் நான் கேட்டது நீங்க எனக்கு கொடுங்க, நான் எல்லாருக்குமே பொற்காசுகள் கொடுக்க சொன்ன, கோவில் எழுப்ப சொன்னேனே, நீங்க இன்னும் எழுப்பாம இருக்கீங்க, நீங்க எழுப்பி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பொற்காசுகள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குழந்தை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத குழந்தைய பிறந்துடுச்சு, எனக்கு எதுவுமே ஆகல, இதுக்கப்புறம் நீ ஏன் கேட்டதை நான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாச்சி அம்மன் அடிக்கிறதுக்கு போகிறாரு. அடிச்சது போகிறதுக்கு அப்புறமா பெரியாச்சி அம்மன் காளி ரூபத்தை எடுக்கிறாங்க. காளி ரூபத்தை எடுத்து ராஜாவை தன்னுடைய காலு கீழே போட்டு கொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ராணி பெரியாச்சி அம்மன் தனக்கு செஞ்ச உதவியை மறந்துட்டு அவங்கள கொல்ல ஒரு வாளை எடுத்துட்டு போறாங்க. அப்போ சரி என்னையும் நீ அழிக்க வர, நீயும் சேர்ந்து இதுவாயிடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மடியில போட்டுக்கிட்டு அந்த குடலை, அதாவது ராணியோட குடலை உருவி மாலையா போட்டிருக்காங்க. ஒரு கையில அந்த குழந்தைய கையிலேயே ஏந்திக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த சத்தம் கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த காளி அவதாரத்திலேயே அவங்க பார்த்துடுறாங்க. ஐயோ, காளி அவதாரத்துல இருந்தா ரொம்பவே நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயத்துல ஊர் மக்கள் அவங்க கோபத்தை தணிக்கிறதுக்கு அபிஷேகம் எல்லாம் செஞ்சு, அம்மா இனிமே நாங்க உங்களை குலதெய்வமா நாங்க வழிபடுறோம், இந்த ஊர்லயே நாங்க உங்களுக்கு கோவிலும் எழுப்புறோம், இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க காவல் தெய்வமோ குலதெய்வமாவோ இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை சாந்தப்படுத்தி
கேள்வி வந்து பல இது வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மக்களை வந்து மனசுல வைத்து பெரியாச்சி அம்மனும் சரி இந்த காளி அவதாரத்தை நான் விட்டுட்டு நீங்க ஆசைப்பட்டபடி நான் பெரியாச்சியா இந்த ஊர்ல வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிதான் பெரியாச்சி அவதாரத்தை வந்து எடுக்கிறாங்க. அப்படி தோற்றுவிக்கப்பட்டவங்க தான் வந்து பெரியாச்சி அம்மன். பெரியாச்சி அம்மனை கர்ப்பிணி பெண்கள் வழிபட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்றது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வந்து வரைக்கும் வந்து வழிபடுற ஒரு அம்மன் தான் பெரியாச்சி அம்மன். கர்ப்பிணி பெண்கள் நீங்களுமே பெரியாச்சி அம்மனை கர்ப்ப காலத்துல நீங்க வழிபட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு வந்து பல ஐதீகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரியாச்சி அம்மனை யார் யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அது வரைக்கும், அதாவது பல கிராமப்புறங்கள்லயும் பெரியாச்சி அம்மனை குலதெய்வமா வழிபட்டுட்டு வந்த வீடுகள்லயே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆயிருக்கதா பல ஐதீகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் பெரியாச்சி அம்மனை வழிபடுவாங்க. ஏன் கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் வழிபடணுமா, நாங்க எல்லாம் வழிபடக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, யார் வேணாலும் பெரியாச்சி அம்மனை வழிபடலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஒவ்வொரு அம்மனுக்குமே ஒவ்வொரு வழிபாட்டு இருக்கும், ஒவ்வொரு சிறந்த பலன் வந்து இருக்கும். அதே மாதிரி பெரியாச்சி அம்மனுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கர்ப்பிணி பெண்கள் வழிபட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தையுமே ஆரோக்கியமா பிறக்கும் அப்படின்றது பல ஐதீகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா மற்றவர்களுக்கும் பகிர்ந்துடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் எப்படி நீங்க நம்புறீங்களோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும்.